வருஷ திருவிழா செலவுக்கு குத்தக பணமும் உண்டியல்ல கிடைச்ச வசூலும் பத்தாம நம்ம பழனிசாமி அண்ணா அக்கௌண்ட்ல இருந்து 30,000 ரூபாய் எடுத்து திருவிழாவை நடத்தியிருக்கோம். அந்த பணத்தையே நம்ம அவருக்கு திருப்பி கொடுக்கணும். அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் சேர்த்து 3 லட்சம் ரூபாய் இருந்தாதான் இந்த வருஷம் திருவிழாவை நடத்த முடியும். இதுதான் இப்போதைய நிலைமை. ஆனா அதே நேரம் நம்ம கோயிலுக்கு நில குத்தக மூலமா 10 வருஷத்துக்கு வர வேண்டிய வருமானம் 40 லட்சம் ரூபாய் வெளி குத்தகக்காரங்க கிட்ட நிலுவையில் இருக்கு. அந்த பணத்தை வசூல் பண்ணி கோவில் திருவிழாவை நடத்த வேண்டியதானே? கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு, நடக்கணுமே. ஏன் நடக்காது? யார் யாரு எவ்வளவு பாக்கிருக்குன்னு கணக்க பார்த்து சொல்லுங்க ஐயா. கோயில் சொத்து ஊரோட ஒட்டுமொத்த சொத்து. அதை தனிப்பட்ட மனுஷங்க யாரும் அனுபவிக்க கூடாது. யார் யாரு எவ்வளவு குத்தக பணம் தரணும்னு பட்டியல் போட்டு சொல்லுங்க ஐயா, வசூல் பண்ணிடுவோம். வீராசாமி 10 வருஷ குத்தக நிலுவை 7 லட்சம் ரூபாய். ராஜேந்திரனோட நிலுவை தொகை 5,30,000 ரூபாய். வெத்தலப்பாக்க ஆறுமுகம் 10 வருஷ நிலுவை தொகை 20 லட்சம் ரூபாய். ஏன்பா 3 பேர் என்னப்பா சொல்றீங்க? யோ, என்னையா சொல்றீங்கன்னா என்னத்த சொல்றது? வழக்கம் போல பொது வசூல் பண்ணி திருவிழாவை நடத்துங்க. நாங்க இந்த வருஷம் விளைச்சலை எடுத்து குத்தகையை தர்றோம். 10 வருஷமா இதே கதையை தான் சொல்லிக்கிட்டு இருக்க ஆறுமுகம். இந்த வருஷமாவது குத்தக பாக்கிய கட்டுற வழியை பாரு. அட, இந்த பூமி விளையலப்பா, நான் என்னத்த பண்றது? எல்லாருக்கும் நல்லா விளையும் போது உங்களுக்கு மட்டும் விளையாம போச்சா? இதை பாரு ஆறுமுகம், அந்த கதையெல்லாம் வேணாம். குத்தக பணத்தை கொடுக்கணுங்கிறது கட்டாயம் இல்ல. இத பாரு ஆறுமுகம், இன்னும் இந்த பூமி விளையில அப்படி இப்படிங்கிற சால்ஜாப்பெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. முதல்ல குத்தக பணத்தை கொடுக்கற வழியை பாரு. அப்படி நீ கொடுக்கல, எங்களுக்கு கோர்ட்டுக்கு போற தவிர வேற வழி கிடையாது. ஐயா, அவங்க மேல கேஸ் போட்டா தான் சரிப்பட்டு வரோம், இல்லனா திருந்த மாட்டாங்க ஐயா. கோர்ட்டுக்கு போறோம், அப்பதான் சரிப்பட்டு வரோம் ஐயா. அப்பதான் சரிப்பட்டு வரோம் ஐயா. கோர்ட்டுக்கு போணும், அப்பதான் குத்தக பணம் வசூல் ஆகும். கேஸ் போடணும், வசூல் பண்ணணும். அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. இத பாரு ஆறுமுகம், இந்த மாசம் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க 3 பேரும் சேர்ந்து கோவிலுக்கு கட்ட வேண்டிய குத்தக நிலுவை தொகையை கோவில் கமிட்டி கிட்ட கட்டிடுங்க. அப்படி இல்ல உங்க மேல கேஸ் போட வேண்டி வரும். இருங்க இருங்க, நாம கொடுத்த கெடுவுக்குள்ள உங்க பணத்தை கட்டணும். அப்படி கட்டலனா கோர்ட்டுக்கு போகலாம். அருணகிரி வைத்தியர் ரொம்ப நல்லவரா இருக்காரு. அவரை சந்திச்சு நாம வந்த விஷயத்தை சொல்லி அவர் கையால ஒரு பிடி அரிசி வாங்கிடலாம். பஞ்சாயத்தை கலையலாம். கும்பிடுற வைத்தியரே. ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. தம்பி யாருன்னு தெரியலையே. வெளியூரா? சென்னையில இருந்து வரேன். அப்படியா? இங்க யார் வீட்டுக்காவது ஸ்கூல் லீவ்ல வந்திருக்கியா? இல்லைங்க ஐயா, நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். என்ன பார்க்கவா? ஆமாங்க ஐயா, நீங்க தானே அருணகிரி வைத்தியர்? ஆமா. ஏதாவது வைத்திய விஷயமா வந்திருக்கியா? சென்னையில யாராவது என்னை பத்தி சொன்னாங்களா? சென்னையில யாரும் சொல்லலங்க ஐயா. உங்களை பத்தி ஓலைச்சுவடியில படிச்சேன். ஓலைச்சுவடியா? ஓலைச்சுவடியில என் பேரை படிச்சியா? என்னப்பா இது? என்னை பத்தி ஏதோ பேப்பர்ல படிச்சேன், புக்ல படிச்சேன்னு சொன்னா நம்புறதுல நியாயம் இருக்கு. ஓலைச்சுவடியில படிச்சேன்னு சொல்றியப்பா, நம்ப முடியல. ஆமாங்க ஐயா, நான் சொல்ற சில விஷயங்கள் நம்ப முடியாததா இருக்கும், ஆனா அது அத்தனையும் உண்மை. என் பேரு மூசா. எங்க குடும்பத்துல அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டின்னு என்னோட சேர்த்து 5 பேர் இருக்கோம். 5 பேருக்குமே கடந்த சில நாட்களா இனம் புரியாத தொல்லைகள், கஷ்டங்கள், உயிருக்கு ஆபத்துகள்னு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குயா. ஏன், எதனால இப்படி எல்லாம் வருது, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நாங்க ஜாதகத்தை பார்த்தோம். அப்போ எனக்கு இருக்கிற பித்ரு சாபம் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு தெரிஞ்சதுயா. சரி, பித்ரு சாபத்தை தீர்க்க என்ன வழின்னு தேடினப்ப இந்த உலகத்துல பித்ரு சாபமே இல்லாத ஒருத்தர் கையால ஒரு கைப்பிடி அரிசி வாங்கி
அத சமைச்சு பிண்டம் பண்ணி பித்ரு பூஜையை பண்ணா எனக்கு இருக்கிற சாபம் நீங்கி விமோச்சனம் கிடைக்கும்னு தெரிய வந்துச்சு. ஓஹோ, அப்படி பண்ணா பித்ரு சாபம் தீருமா? ஆமாங்கய்யா. அது சரி, பித்ருதோஷம் இல்லாத நபர் யாருன்னு இந்த பரந்த உலகத்துல எங்க எப்படி போய் கண்டுபிடிப்ப? அது ரொம்ப கஷ்டமான காரியமாச்சப்பா. ஆனா அவரை நான் ஒரு சுலபமான வழியில கண்டுபிடிச்சிட்டேன் ஐயா. கண்டுபிடிச்சிட்டியா? எப்படிப்பா? இந்த உலகத்துல 5 இடங்கள்ல 5 பேர்கிட்ட அந்த அற்புத ஓலைச்சுவடிகள் இருக்குய்யா. நம்ம முன்னோர்களால எழுதப்பட்ட அந்த ஓலைச்சுவடிகள்ல முக்காலத்தை பத்தின எல்லா விஷயமும் அடங்கி இருக்கியா. அந்த சுவடிகள்ல பதிவாகாத கடந்த காலங்களும் கிடையாது, சுவடியில சொல்லப்படாத எதிர்காலமும் இந்த உலகத்துக்கு கிடையாது. ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. ஆமாங்கய்யா, ரொம்ப அதிசயமா கூட இருக்கு. அந்த ஓலைச்சுவடியில மனிதர்கள்லயே பித்ரு தோஷம் இல்லாத நபர் யாருன்னு பார்த்தா சுவடி உங்க பேரையும் இந்த ஊரையும் காட்டுச்சு. நீ என்னப்பா சொல்ற? அப்படிப்பட்ட அதிசய ஓலைச்சுவடியில ஏன் என்னோட பேர் இருந்துச்சா? ஆமாங்கய்யா. இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்கள்ல நான் தான் பித்ருதோஷம் இல்லாதவனா? என்னால நம்பவே முடியலப்பா. நம்பிதான் ஆகணும் ஐயா. ஏன்னா சொன்னது நான் இல்ல, அந்த அற்புத ஓலைச்சுவடி. ஏன்பா அந்த சுவடியில என்ன பத்தி வேற என்னென்னலாம் போட்டிருந்துச்சு? நீ என்னென்ன படிச்ச? அதுல பித்ரு சாபம் இல்லாதவர்னு எழுதிருந்தது ஐயா. அதை மட்டும் தான் நான் படிச்சேன். அப்படியா? அப்படிப்பட்ட ஓலைச்சுவடியில என் பேர் வந்திருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆமா தம்பி, அந்த ஓலைச்சுவடியை நான் பார்க்க முடியுமா? முடியும் ஐயா. ஆனா அந்த ஓலைச்சுவடியை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகணும். அப்பதான் நீங்க அதை பார்க்க முடியும். ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கா? ஆமாங்க ஐயா. அத ஒரு விதி பயன்னு கூட சொல்லலாம். ஓ, அப்படியே நடக்கட்டும்பா. அது சரி, இப்ப நான் உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு. உங்க கையால ஒரு பிடி அரிசி மனமும் வந்து தரணும் ஐயா. தரம்பா, கண்டிப்பா தரேன். ஒரு பிடி அரிசி என்னப்பா, ஒரு படி அரிசியே தரேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. பரவாயில்லப்பா, வா வீட்டுக்கு போலாம். வா வா. சத்தியமங்கலம். இந்த ஊர்ல இருக்கிற அருணகிரி வைத்தியர் கிட்ட தான் அரிசி வாங்க மூசா வந்திருக்கான். அந்த வைத்தியர் யாரு, அவர் வீடு எங்க இருக்குன்னு நாம எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? விசாரிப்போம். இந்த மூசா சக்தி போன விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். ஆனா இந்த கௌதம் கௌரி பாலு எல்லாம் நாங்க மூசாவை பார்த்தே தீரணும் நடம் பிடிக்கிறாங்க. இது எப்படி நாம மூசா கிட்ட சொல்லி நாம அவனை பார்க்க அனுமதி வாங்குறது? இதோ வராரே, அவர்கிட்ட கேட்டு பாப்போம். ஐயா. என்ன பாப்பா, எங்க ஊர்ல ரெக்கார்ட் டான்ஸ் போட வந்திருக்கீங்களா? அதுக்கு என்ன, தாராளமா போடுங்க. நான் இப்ப ரெக்கார்ட் டான்ஸ் போட வந்தேன்னு சொன்னேனா? இல்ல, உன் கெட்டப்ப பார்த்தா அது மாதிரி தெரிஞ்சதுனால கேட்டேன். என்ன விஷயமா வந்த? நான் அருணகிரி வைத்தியரை பார்க்கணும். ஓ, அருணகிரி வைத்தியர் வீடா? இப்படி நேரா போ, லெப்ட்ல திரும்பு. சவுக்கு கட்டையால வேலி போட்ட வீடு இருக்கும், அதுதான் அவர் வீடு. ரொம்ப நன்றிங்க ஐயா. பாரு. இத பார் பங்காளி, இந்த பிரச்சனையை நாம சும்மா விடக்கூடாது. நானும் வாழ மாட்டான், வந்தவனையும் வாழ விட மாட்டான் வைத்திய அருணகிரி. ஏய், அவன் கோயில் பஞ்சாயத்துல சொன்னது மாதிரி நாமளும் குத்தகை பணத்தை கொடுத்துட்டோம்னு வச்சுக்க, இதையே சாக்கா வச்சுக்கிட்டு வருஷம் நம்ம கிட்ட குத்தகை பணத்தை கேட்பான்டா. ஊருக்கே வைத்தியம் பார்க்குற அந்த அருணகிரிக்கு எவனுக்குமே வைத்தியம் பார்க்க முடியாத அளவுக்கு நாம ஏதாவது பண்ணணும்டா பங்காளி. அப்படியே செய்வோம் பங்காளி. இதுக்கு ஏன் யோசிக்கிறீங்க? நேரா போய் வீடு புகுந்து போட்டு தள்ளிடுவோம். ஆமாங்க ஐயா, சரியான ஐடியா. அண்ணன் சொல்ற மாதிரி செஞ்சிருவோம். முட்டா பசங்களா, அவனை வீடு புகுந்து அடிச்சா நாம தான் அடிச்சோம்னு சொல்லி ஊருக்குள்ள பேசுவாங்கடா. அவன் மேல நம்பிக்கையா இருக்கிற ஊரு ஜனங்க
அவனை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு முன்னாடி நம்மள குழி தோண்டி புதைச்சிடுவாங்கடா. அப்ப அவனை போட்டு தடுறதுக்கு என்ன பங்காளி வழி? அவனை ஒத்தையில விட்டு தனியா தட்டணும்டா. அடப்பாவமே, மூசா தேடி வந்த அருணகிரி வைத்தியர் தான் இவங்க கொலை பண்ண சதி பண்றாங்க போல இருக்கு. இவங்க அவரை கொன்னுட்டா மூசா எப்படி அவர்கிட்ட அரிசி வாங்க முடியும்? இவங்களை விடவே கூடாது, ஏதாவது பண்ணணும். ஏய் ராசப்பா, சொல்லுங்கண்ணே. நீயும் மாரியப்பனும் போய் அந்த வைத்தியங்கிட்ட சங்கிலி முத்த பாம்பு கொத்தி பிடிச்சு அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான், வைத்தியம் பார்க்கணும், உடனே வான்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்துரு. நாம 4 பேரும் சேர்ந்து அவன் கதையே முடிச்சிடலாம். சரிங்கண்ணே, அப்படியே செஞ்சிருவோம். ஏய் செல்லப்பா, வாடா போலாம். ஹலோ, என்ன ரொம்ப வேகமா எங்க கிளம்பிட்டீங்க? யாரு பாப்பா நீ? ஊருக்கு புதுசா? ஆமா. ரொம்ப நாள் பழகுன மாதிரி கேக்குறியே, என்ன விஷயம்? பழக்கம் இல்லாட்டியும் மனசுல பட்டதை சொல்லணும்ல, அதான் நீங்க போற காரியம் நடக்காது. ஏய், நாங்க என்ன விஷயத்துக்கு போறோம்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். ஆமா, நடக்காதுங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். ஒழுங்கு மரியாதையா கோயில் பஞ்சாயத்துல அருணகிரி வைத்தியர் சொன்ன மாதிரி குத்தக பணத்தை கட்டிட்டு நல்லவங்கள மாற வழிய பாருங்க. அதை விட்டுட்டு அவரை கொல்ல ஏதாவது சதி பண்ணீங்க, உங்க கதை முடிஞ்சிரும், ஜாகிரதை. ஆமா, நீ யாரு? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் யாரு, இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத கேள்வி. நல்லதை யார் சொன்னாலும் கேட்டுக்கணும், நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. செய்யலன்னா என்ன பண்ணுவ? சொல்லி திருந்தாதவங்கள அடிச்சுதான் திருத்தணும். என்னது, எங்களை அடிச்சு திருத்துறியா? பங்காளி, இந்த பொண்ணு நம்மள அடிக்குதாண்டா. எங்க அடி பார்க்கலாம்? என்னடா பேய் அரைஞ்சது மாதிரி ஓடியாருங்க? பேய் தானே, அங்க பாருங்க. குழந்தை? ஏண்டா டேய், குழந்தைய போய் பேயின்ற? அண்ணா, அது குழந்தை இல்லண்ணா, பேய் தானே. ஐயா, அது மந்திரம் தெரிஞ்ச பேய்யா. கடவுள் எப்படி நம்புறவங்களுக்கு கடவுளாவும் நம்பாதவங்களுக்கு கல்லாவும் தெரியறாரோ, அதே மாதிரி தான் நானும் நல்லவங்களுக்கு நல்ல பாப்பா. அப்ப கெட்டவங்களுக்கு? இப்ப காட்டுறேன் பாருப்பா. வலிப்ப நிறுத்திடுறேன், உங்களையும் விட்டுடுறேன். கோவில் பஞ்சாயத்துல அருணகிரி வைத்தியர் சொன்ன மாதிரி உடனடியா நீங்க குத்தக பணத்தை கொண்டு போய் அவர்கிட்ட ஒப்படைங்க. அவரை கொலை செய்யற எண்ணத்தை மாத்திக்கிட்டு அந்த நல்லவரை கையெடுத்து கும்பிடுங்க, புரியுதா? குடுத்துறோம், குத்தக பணத்தை குடுத்துறோம். நீங்க மனச நல்லா திருத்திக்கிட்டா அது தானா குணமாயிடும்.
மன்னிச்சிருமா. பாப்பா என்னையும் சரி பண்ணிருப்பாப்பா. நீ உன் மனசை சரி பண்ணிக்கிட்டா அது தானா சரியாயிடும். புரியல? இவங்கெல்லாம் மனசு மாறி குத்தக பணத்தை ஒப்படைக்கிறதா சொல்லிருக்காங்க. ஆனா நீ வார்த்தையால மட்டும்தான் சொல்லிருக்க, மனசார சொல்லல. நீயும் அவங்கள போலவே மனசு மாறுற வரைக்கும் வலிப்பு போகாது. ஊர் சொத்தை சுரண்டது என் ரத்தத்தோட ஊறி போச்சே. திடீர்னு மாற சொன்னா எப்படி? நாமளே மாறினாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குதே. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. எனக்கு கோயில் பணம் வேண்டாம். இனிமே நான் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டேன். நான் யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டேன். அருணகிரி வைத்தியர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். திருந்திட்டேன் தாயே. போங்க. ஒரு நிமிஷம். இத பாருங்க, இப்ப மட்டும் இல்ல, நீங்க எப்போ கெடுதல் நினைச்சாலும் வலிப்பு நோய் உங்களை வந்து தாக்கும். ஜாக்கிரதை. போங்க. அம்மா இனிமே நாங்க தப்பே பண்ண மாட்டோமா. பண்ண மாட்டேன் தாயே. வர்றமா. பட்டாதான் புத்தியே வருது.